அரசு IAS பயிற்சி மையத்தில் தில்லாலங்கடி அலட்சிய தலைநகர காவல்துறையில் IAS IPSகளை உருவாக்கும் தமிழ்நாடு அரசின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் நடந்த மோசடி குறித்தும் இது தொடர்பான ஆதாரங்களுடன் புகாரளித்த பிறகும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் 4 மாதங்களுக்கு மேலாக அலட்சியமாக செயல்பட்டு வருவது குறித்தும் விளக்குகிறது இந்த பிரத்யேக செய்தி தொகுப்பு. சென்னை ஆரியபுரம் கிரீன்வே சாலையில் உள்ளது தமிழ்நாடு அரசின் மனிதவள மேலாண்மை துறைக்கு கீழ் செயல்படும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் மற்றும் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி, இதோடு அரசு உயர் அலுவலர்கள் பயிற்சி நிலையமும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி நிலையம், அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சி மையம் இரண்டும் தூய்மை பணியாளர்களுக்கான டெண்டரை அறிவித்தன. இந்த டெண்டருக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் விண்ணப்பித்தன. அப்போதுதான் ஒரு தனியார் ஏஜென்சி விண்ணப்பித்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள் அதிகாரிகள். காரணம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டில் இதற்கு முன்பு இதே 2 இடங்களிலும் 2021ஆம் ஆண்டு காலகட்டங்களில் தூய்மை பணிக்கான கான்ட்ராக்டை எடுத்து பணிபுரிந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கான ஆவணங்களும் இணைக்கப்பட்டிருந்தன. அச்சு அசலாக அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளின் கையெழுத்து மற்றும் சீல் என துளி அளவு கூட டெண்டர் கமிட்டி அதிகாரிகளுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு இருந்தது. ஆனால் அது தொடர்பான கோப்புகளை எதிர்ச்சியாக பார்க்கும்போதுதான் டெண்டர் கமிட்டி அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், அந்த காலகட்டத்தில் கான்ட்ராக்டை எடுத்து பணிபுரிந்தது குளோபல் செக்யூரிட்டி என்கின்ற ஏஜென்சி. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த ஏஜென்சியின் பெயர் அக்யூமெண்ட் செக்யூரிட்டி மேன்பவர் ஏஜென்சி. அப்படி என்றால் போலியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து அக்யூமெண்ட் செக்யூரிட்டி மேன்பவர் ஏஜென்சியானது தங்களை ஏமாற்றி இருப்பதாக உயரதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஹலோ, வணக்கம். அக்யூமெண்ட் செக்யூரிட்டி மேன்பவர் ஏஜென்சியா சார்? ஆமாம் சார். சார் கபீப் ஜாவித்துங்களா சார்? ஆமாங்க, சொல்லுங்க சார். என்னாச்சு? வணக்கம் சார், நான் சத்தியம் டிவில இருந்து பேசுறேன் சார். மனோ பேசுறேன், ரிப்போர்ட்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க இந்த ஆல் இந்தியா கோச்சிங் சென்டர் இருக்குல்ல, அங்க வந்து நீங்க ஒரு போலி ஆவணம் கொடுத்து அந்த டெண்டர்ல கலந்துட்டதா உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு சார். சரி, அது சம்பந்தமா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான் சார் போனோம். தவறான முறையில அது வச்சிருக்கோம் சார். தவறான முறையில வச்சிருக்கோம் சார். மற்றபடி ஒண்ணும் இல்லை சார். தவறான முறையில புரியல சார். நாங்க தெரியாம வச்சிட்டோம் சார். தெரியாம வச்சுட்டீங்களா? ஆமா சார். அது எப்படி சார்? இப்போ ஆல்ரெடி வந்து சார், தயவுசெய்து இது சம்பந்தமா நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க நேர்ல பேசுங்க, போன்ல வேண்டாம் சார், ப்ளீஸ். இதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சி மைய டெண்டர் கமிட்டி அதிகாரிகள் சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி புகார் கொடுத்துள்ளனர். இதற்கு பிறகு காவல்துறை செய்ததுதான் செம ட்விஸ்ட். புகார் கொடுத்த மறுநாளே அக்யூஸ்டை தூக்கிவிடலாம் என சிங்கம் படம் போலீஸ் ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறார் அபிராமபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவி. ஆனால் விசாரணை என்கின்ற பெயரில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து அலைக்கழிக்க வைத்து காத்திருக்க வைத்துள்ளனர் அபிராமிபுரம் போலீசார். ஏசி ஒப்புதல் கொடுக்க வேண்டும், லீகல் ஒப்பீனியன் போக வேண்டும் என்றெல்லாம் ஓரளவுக்கு நியாயமான காரணத்தை சொல்லி அலைக்கழித்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாத காரணங்களை எல்லாம் கூறி 4 மாதங்களாக புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மோசடி குற்றம் சாட்டப்பட்ட ஏஜென்சியை அழித்து கூட விசாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடுத்த புகார், அதாவது அடுத்த நாளே நடவடிக்கை எடுப்பதாக கூறிய இன்ஸ்பெக்டர் ரவியை 4 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுப்பது யார்? என்ன காரணம்? பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. FIR போடுவதற்கே மயிலாப்பூர் டெபுட்டி கமிஷனர் என உயரதிகாரிகளிடம் அலைந்திருக்கின்றார்கள் புகார் கொடுத்த அதிகாரிகள். இதைவிட மிக முக்கியமான ட்விஸ்ட் என்னவென்றால் 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 31ஆம் தேதி கொடுத்த புகாரை 2023ஆம் ஆண்டு 11வது மாதம் 22ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராகி பயிற்சி மைய அதிகாரிகள் புகார் கொடுத்தது போல FIR போடப்பட்டிருக்கிறது. அதாவது 2023 ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடுத்த புகாரை நவம்பர் மாதம்
22ஆம் தேதி கொடுத்தது போல புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மோசடியை கண்டுபிடித்து அப்போதே அரசு அதிகாரிகள் கொடுத்த பிறகு 2 மாதங்கள் காலதாமதமாக புகார் கொடுத்தது போல வழக்கு பதிவு செய்ததன் மூலம் நாளை நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்லும் போது இதிலுள்ள முரண்பாடுகளால் வழக்கு நீர்த்து போகும் வாய்ப்பும் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தப்பிக்கும் வாய்ப்பும் உள்ளது என்கின்றார்கள் சட்ட வல்லுநர்கள். இது ஒரு டெண்டரில் நடந்த மோசடிதானே என்று எடுத்துக்கொள்ள முடியாது. வருங்கால IAS, IPS, IFS உள்ளிட்ட அதிகாரிகளையே உருவாக்கும் பயிற்சி மையம் டெபுட்டி கலெக்டர்கள், காவல்துறை துணை ஆணையர்கள், DSPக்கள் மற்றும் மாவட்ட சார் பதிவாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கே பயிற்சி கொடுத்து உருவாக்கும் மையம். இப்படிப்பட்ட ஒரு மையத்தையே ஒருவர் ஏமாற்ற முயற்சித்திருக்கிறார். இன்னும் வேறு எங்காவது இப்படி மோசடியாக ஆவணங்களை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறதா இந்த நிறுவனம் என்று விசாரிக்கப்பட வேண்டும் அல்லவா? இது குறித்து அபிராமபுரம் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ரவியை தொடர்பு கொண்டு நாம் பேசிய போது, சார் வணக்கம், இன்ஸ்பெக்டர் ரவி சாருங்களா? சொல்லுங்க சார், ஒரே ஒரு தகவல் கேட்கறதா சார் போன் பண்ணேன். சொல்லுங்க. ஆல் இந்தியா கோச்சிங் சென்டர் இருக்குல்ல சார், இங்க கிரீன்வேஸ் ரோட்ல அரசு பணியாளர் IAS, IPS எல்லாம் கோச்சிங் கொடுப்பாங்க. அங்க ஒரு புகார் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல சார், ஒரு டெண்டர், தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு டெண்டர்ல ஒரு போலி ஆவணம் கொடுத்து மோசடி பண்ணதா ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல சார். எப்ப கொடுத்தாங்களாங்க? ஆகஸ்ட், அதாவது 2023 ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடுத்தது சார். ஆகஸ்ட் 30 ஆமா ஆமா, நீங்க FIR வந்து 22/11/2023 போட்டிருக்கீங்க. ஆமா 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 ஆமா, அதாவது குளோபல் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு இருந்திருக்குது, ஆனா அந்த பேரை மாத்தி அக்யூமன் செக்யூரிட்டி மேன் பவர் ஏஜென்சிங்கிறவங்க கொடுத்துருக்கான். ஆமா 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 அப்படின்னு சொல்லி அது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குமா சார்? ஆமா, 41 நோட்டீஸ் அனுப்பியிருக்குங்க. அவங்க ரிசீவ் பண்ணல சார். நம்ம கூப்பிட்டு விசாரிக்க மாட்டோமா சார்? இப்ப நம்ம கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டோ இல்ல நேர்ல போயோ அந்த அட்ரஸுக்கு போய் அடையாறுல தான் இருக்குது, ஆளை வச்சு கூப்பிட்டோம். ஓகே, கூப்பிட்டோம், இன்னும் வராம இருக்கிறாங்க. ஆளு கேட்டா இங்க ஊர்ல இல்ல, அங்க இல்ல, இங்க காமன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 4 மாசம் ஆயிடுச்சு சார் இந்த புகார் கொடுத்து. ஐயோ, இதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவருக்கு கம்ப்ளைண்ட் பாட்டி கேட்டு பாருங்களேன் சார். அதே மாதிரி வந்து FIR வந்து 22/11 அவர் ஆஜராகி புகார் கொடுத்த மாதிரி FIRல இருக்குது சார். ஆனா அவர் கொடுத்த புகார் வந்து 2023 ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடுத்தாரு. அது எதனால சார் அது வந்து மாத்தி 2 மாதம் காலதாமதம் கழித்து அவர் வந்து புகார் கொடுத்த மாதிரி? இல்ல, O20 அதாவது சீட்டிங்னு கொண்டு வந்தாங்கன்னா எடுத்தோடனே நம்ம FIR போட முடியாதுங்க. ஓகே சார். ஆமா, அதுக்கு வந்து நாம ஒரு சில கிளாரிபிகேஷன், ஒப்பீனியன் நாம இதெல்லாம் வாங்கணும். ஓகே, எல்லாமே வாங்கி தான் நம்ம போனோம். அதனாலதான் அந்த காலதாமதம். அது என்ன காரணம் சார்? அது தாமதம் ஏசி இல்ல உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல? இல்ல, அது அப்படி கிடையாதுங்க. நாம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரிங்க சார். புகாருக்குள்ளானவர் விசாரணைக்கு வரவில்லை, அதனால் நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றோம் என்கின்றார் இன்ஸ்பெக்டர் ரவி. சாமானிய மனிதர்கள் மீது இப்படி மோசடி புகார்கள் கொடுத்தால் நோட்டீஸா அனுப்பி கொண்டிருக்கிறது காவல்துறை? குற்றம் சாட்டப்பட்ட அக்யூமன் செக்யூரிட்டி மேன்பவர் ஏஜென்சி உரிமையாளர் ஹபீப் ஜாவீதை தொடர்பு கொண்டு பேசிய போது, நடந்து செல்லும் போது கை கால் மற்றவர் மீது தெரியாமல் பட்டுவிட்டது போல தவறாக நடந்துவிட்டது என்று போனில் பேச மறுத்துவிட்டார். காவல் நிலையத்துல நீங்க எதுவும் ஆஜரானீங்களா சார்? புகார் கொடுத்ததுக்கு அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்களா சார்? ப்ளீஸ், எதுவுமே சார், இதை பத்தி நேர்ல பேசிக்கிறாங்க. போன வச்சிருக்கேன். இது போன்ற மோசடிகளை அரசு அதிகாரிகள் கண்டுபிடித்து காவல்துறையில் புகார் கொடுப்பதே அரிதிலும் அரிது. அதுவும் ஆதாரங்கள், ஆவணங்களோடு கொடுக்கப்பட்ட புகார். அப்படிப்பட்ட அதிகாரிகளை காவல் நிலையத்தில் அலைக்கழித்ததோடு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தினால் எப்படி புகார் கொடுக்க முன் வருவார்கள்? நமக்கு ஏன் வம்பு, தேவையில்லாத அலைச்சல் என ஒதுங்கிக் கொள்ளத்தானே செய்வார்கள். இந்த ஒரு புகாருக்கே இப்படி அலைக்கழித்தால் மீண்டும் ஏதாவது மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி வந்து புகார் கொடுப்பார்கள்? சென்னை தலைநகரத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் தொடர்புகள், அரசு அதிகாரிகள் கொடுத்த புகாருக்கே FIR பதிவு செய்ய இத்தனை மாதங்கள் ஆகியிருக்கிறது என்றால் சாமானிய மனிதர்கள் கொடுக்கும் மோசடி புகார்களுக்கு எப்போது FIR பதிவு செய்யப்படுகிறது என்கின்ற பல்வேறு கேள்விகளும் எழும்புகின்றன. சரி, அரசு அதிகாரிகள் கொடுத்த புகாருக்கே FIR இப்படி தவறாக பதிவு செய்து 4 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் சாமானிய மனிதர்கள் கொடுக்கும் மோசடி புகார்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? தமிழ்நாடு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர காவல்துறையே இப்படி செயல்பட்டால் மற்ற மாவட்ட காவல் நிலையங்களின் நிலை என்ன? இப்படி பல்வேறு கேள்விகளை நமக்குள் எழுப்பி இருக்கிறது
காவல்துறையினரின் இந்த அலட்சியம் இனியாவது நடவடிக்கை எடுப்பார்களா? சத்தியம் புலன் விசாரணை செய்திகளுக்காக மனோ சௌந்தர்.